எங்கங்க போறோம்? என்ன சீதா போகும்போது எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்குற? நம்ம போய் சோபா வாங்க போகிறோம். சோபா பொருள்லாம் அதை வாங்குறதுக்காண்டி போகிறோம். அப்படியாங்க? சரிங்க. உங்க கார் எடுங்க டக்கு டக்குன்னு. என்னங்க என்ன வாங்கினாலும் நீங்க ஏங்க பார்பி சூப்பர் மார்க்கெட்கே கூட்டி வரீங்க? பார்பி சூப்பர் மார்க்கெட்டு நல்லா நிறையா பொருள் வச்சுருக்காங்க. பார்பி சூப்பர் மார்க்கெட்டு நல்லா மேக்கப். அதே போல் இன்னொன்று விஷயம் தெரியுமா? நம்ம வந்து பார்பி சூப்பர் மார்க்கெட்டில் நாளைக்கு புதுசாக பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுறாங்களாம். வந்துருவோமா? அப்போ நாளைக்கு நான் கண்டிப்பா கூட்டி வந்துருங்க. ஆமாம், அப்போ உள்ளுக்குள்ள வந்து கட்டட வேலை நடக்கிற பின்பக்கம். இப்போதைக்கு வா, நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு உனக்கு என்ன தோணும் உனக்கு வந்து வாங்கிக்கிறேன். சோபான்னு சொல்லி சும்மா சொல்லி கொடுத்து வச்சு சரியா தீட்டா? சரிங்க. வா உள்ளுக்குள்ள போவோம். ஹலோ சார், சொல்லுங்கள். வாங்க சார் வாங்க. என்ன பொருள் வந்து வாங்குறீங்க சீதா? என்ன பொருள் சீதா உனக்கு வந்து வேணும்? சோபாவா சார்? சோபா ரேட் எவ்வளோ சார்? சோபா 1 லட்சம் சார். என்னங்க சார் சோபா 1 லட்சம் சொல்றீங்க? சொல்லுங்க சார். சார் என்னங்க சார் நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் 1 வருஷத்துல பிஞ்சு நாரா போயிடும் சார். மேடம் அப்போனா இங்கே எதுவும் முதல்ல கிளம்புங்க மேடம். என்ன மேடம், நாங்கள் நியாயமான ரேட்டுக்கு தானே மேடம் விற்கிறோம். ரூபா தரும். சீதா எதுக்கு தேவையில்லாமல் என்ன சந்தை போடுறது? எவ்வளோ நல்ல கடை தெரியுமா? என்னங்க நீங்க பார்பி சூப்பர் மார்க்கெட்ல வெறும் ஒரே ஒரு கடையா இருக்கு? எத்தனை கடை இருக்கு? வாங்குங்க அந்த கடைக்கு போகலாம். மேடம் சரி போயிட்டு வாங்க மேடம். என்னங்க வாங்குங்க. இந்த அண்ணன்ட்ட சோபா வாங்கிப்போம். அண்ணே சோபா எவ்வளோ அண்ணே? சோபா 10,000 மேடம். ஓகேவா சீட்டா? எவ்வளோ கம்மியாக இருக்குது? இப்போ சொன்னீங்க நீங்கள் அந்த கடையில் விலை கம்மியாக இருக்குன்னு. அது தெரியாமல் சொல்லிட்டு அண்ணே இந்த சோபா எடுத்து வைங்கண்ணே. அடுத்து இந்த என்னங்க பசங்களுக்கு இது டேபிள் இல்லைன்னு கவலைப்பட்டோம்ல, டேபிள் வாங்கிடலாண்ணே. ஓகே வாங்கினேன். அது எவ்வளோ? அது 8,000 ரூபா சார். ஓகே சார். மொத்தம் 18,000 ரூபா பில். ஓகே. இது ரெண்டு எவ்வளோ? இந்த மேக்கப் செட். சீட்டா விட்டா கடை எல்லாத்தையுமே கேட்ப போல இருக்கு. சோபா மொத்தத்தையும் நம்ம வாங்குறதா வந்தோம். நீ ஏதோ டேபிள் கேட்குறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கிட்டு வர சொன்னாங்கள பாருங்க. அது ஊஞ்சல் அந்த குதிரை இருக்குங்க. அது அந்த குதிரை எவ்வளோ சார்? 2,000 ரூபா சார். மொத்தமாக சேர்த்து 20,000 ரூபா ஆயிடுச்சு சார். சரி இந்த சீதா நீயே போய் பணத்தை போய் கொடுந்தா. சரி மேடம், உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து எங்களுடைய கடைக்கு நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. அதனால உங்களுடைய ஃபோன் நம்பர்னால் தெரியும். நான் உங்களுடைய அட்ரஸ் நாங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம். ஓகே மேடம், போயிட்டு வாங்க மேடம். ஓகே சார்.